எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போ இந்த விஷயத்தை பற்றி தான் சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே சிறந்த பாடல்கள் பாடின அனைவரையுமே தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சிறந்த பாடலை மூச்சு விடாமல் நம்முடைய அபிஷேகா அவர்கள் பாடியிருக்கிறாங்க. அந்த பாட்டை கேட்ட உடனே சித்ராமா கண்கள் கலங்கி சொன்ன ஒரு சில வார்த்தைகளும், அதே மாதிரி ஜானகி அம்மா சொன்ன ஒரு சில வார்த்தைகளை பற்றியும், ஏஆர் ரகுமான் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைகளை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய அபிஷேகா எந்த பாட்டை மூச்சு விடாமல் பாடினாங்க அப்படிங்கிறதையும், அதை கேட்ட உடனே இப்படி இந்த பாட்டை இப்படியெல்லாம் பாட முடியுமான்னு அதிர்ந்து போய் இந்த லெஜண்டுகள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு இப்போ பிரபலமாக போயிட்டுருக்கிற விஷயம், ஜீ தமிழில் சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் மிக பெரும் அளவுக்கு பிரபலமாக போயிட்டுருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய அபிஷேகா அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமே வேண்டாம். அபிஷேகாவுடைய ஒவ்வொரு பாடல்களும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே அதிர வைத்துட்டு இருக்குது. அதாவது புரட்சிகர பாடல்களாகட்டும், இன்னிசை பாடல்களாகட்டும், காதல் பாடல்களாகட்டும், கோபம் கொண்ட பாடல்களாகட்டும், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய அபிஷேகா அவர்கள் அப்படியே ரொம்ப அசால்ட்டாக வந்து பாடிட்டுருக்கிறாங்க. ஆண் குரலில் பாடியும் காட்டிட்டாங்க. கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு பாட்டின் மூலமாக பல லெஜண்டுகளை திரும்பி பார்க்க வச்சுட்டாங்க. எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இது தெய்வ சக்தி பொருந்திய ஒரு அருமையான ஒரு குழந்தை அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. 8 வயதே ஆன இந்த ஒரு குழந்தையால் எப்படிங்க இப்படிலாம் பாட முடியுது அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே அப்படியே ஆச்சரியம் அடைந்து போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைகளை பெற்றவர்களும் தன்னுடைய குழந்தைகள் கிட்ட அபிஷேகா பாருங்கள் எப்படி பாடுறாங்க, இப்படி நீங்களும் உன்னோட இதில் வந்து ஏதாவது ஒரு வகையில் சாதி, ஏதாவது ஒரு துறையில் சாதி அப்படின்னு ஒவ்வொரு பெற்றவர்களும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அபிஷேகா அவர்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது நம்முடைய தமிழகம் முழுக்கவே ஒரு மிக பெரும் அளவுக்கு பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தி இருக்குது. இப்படிலாம் இருக்கிறப்ப அபிஷேகா எந்த அளவுக்கு நல்லா பாடுவாங்க. அது ஆண் குரலாகட்டும், பெண் குரலாகட்டும், இல்லைன்னா வந்து சக்தி பொருந்திய பாடல்களாகட்டும் சூப்பராக பாடுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு குறிப்பிட்ட பாட்டில் மூச்சு விடாமல் வந்து பாடியிருக்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு ட்ரெண்டாக போயிட்டுருக்குது. எஸ்பிபி அவர்கள் ஒரு பாட்டை வந்து மூச்சு விடாமல் பாடிக்கிட்டே இருப்பார். அது நம்முடைய தமிழகத்தில் மிக பெரும் அளவுக்கு ஃபேமஸான ஒரு பாட்டு. அந்த ஒரு பாட்டை அவரை தவிர வேறு யாராலையுமே அப்படி பாட முடியாது. அப்படியே பாடினாலும் அந்த அளவுக்கு ஒரு முழு சக்தியோடு பாட முடியாது. அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் வந்து நம்முடைய அபிஷேகா அவர்கள் அந்த பாட்டை எஸ்பிபியை விட ஒரு படி மேலே சக்தி படைத்து பாடி முடிச்சிருக்கிறாங்க. இதுதான் இப்போ சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே ட்ரெண்டிங்காக இருக்குது. அதை கேட்ட ஏஆர் ரகுமான் முதற்கொண்டு, இளையராஜா முதற்கொண்டு, சித்ராமா, ஜானகி அம்மா எல்லாருமே இப்போ இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களையே சொல்லிட்டாங்க. சத்தியமாக எஸ்பிபியும் மேலே ஒரு படி எப்படிமா பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.